யாருமே இல்லை. அப்போ அந்த அங்கீகாரம் தேவை. அவங்க அப்படி ஹைலைட் பண்ணும்போது தான் அதன் மூலமாக அவர் வெளிப்பட்டு அதன் மூலமாக ஒரு நாவலாகவோ இல்லை படைப்பாகவோ இல்லை இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் இருக்கு, இந்த மாதிரி நிஜ கதாபாத்திரங்கள் இருக்கு, இதை மாதிரி ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் உணர்வெழுச்சும் தான் ஒருத்தனை சிறந்த படைப்பை நோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கு. அதுதான் சிறந்த சமூகத்தை வழிநடத்தி செல்லக்கூடியது. அப்படிப்பட்ட செயல்பாடுகள் அவங்க இந்த இடையில ஒருத்தர் செயல்படுத்தல அவருடைய ரோல் இது இவங்கெல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா அது எடுத்து செய்யக்கூடிய ஒரு கதாசிரியனோ அல்லது இந்த மாதிரி களப்பணிகள் செய்யக்கூடியதோ இது மாதிரி அவங்களுக்கு அங்கீகாரம் பண்ணுறதோ அது அந்த ஆட்கள் தமிழ்ல அறிவு. அந்த மாதிரியான செயல்கள் இந்த சமூகத்துல அதுதான் இந்த சமூகத்துல இதய நாளங்கள்ல ரத்தங்களை ஊடுருவி சென்று அதுதான் இன்னும் உயிர்ப்போட இந்த சமூகத்தை உருவாக்கி அப்படிப்பட்ட முன்மாதிரியாக இருந்து இந்த சமூக உணர்வோட இந்த இலக்கிய உணர்வோட பெரும் நட்சத்திரமா மட்டுமே இல்லாம மக்கள் பணியோடு செய்யக்கூடிய ரோஹிணி அவர்களை ஒரு நாள் கொண்டாடணும் அப்படின்னு நான் இப்பதான் முடிவு பண்ணேன். அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. எனக்கு மேலே அவங்ககிட்ட கேட்கும் போது இந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கு உடன்பாடு இருக்குமா இல்லையான ஒரு டவுட் தான். ஆனால் அவங்க ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். அது நாங்க நடத்துற நிகழ்ச்சியெல்லாம் எப்பவுமே வெளியில தெரியாத ஒரு சிறிய குழுவோட தான் இருக்கும். அதுவும் நான் நடத்தணும் முடிவு பண்ணோடனே நான் 2வது முடிவு பண்ணது அது இந்த டிஸ்கவரி புக் பேரஸையும் குறிப்பா உழைக்கும் திரைத்துறை மகளிர் இயக்கம் உங்களோட சேர்ந்து பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, 2வது அவங்க இலக்கியத்தின் மேல தீவிரமான ஆர்வம் பண்றவங்க. சாதாரணமா நாங்க சக எழுத்தாளர்களை மீட்டிங் கூப்பிட்டாலே வர்றது ரொம்ப கஷ்டம். அவங்க பிஸியா இருக்கிறவங்க சார் ஏன்னா அவருக்கு வேலை அவர் வந்துருவாரு. பிஸியா இருக்கக்கூடிய திரைத்துறையில் இருக்கிறவங்கள ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறதுங்கிறது அரிது. அவங்க வராம இருக்குன்னு வாய்ப்பு சொல்றது 1008 காரணங்கள். உண்மையிலே அது காரணங்கள் தான். ஏன்னா நிறைய வரைச்சு எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் உடனே கலந்துக்கிட்டு அதுல ஆர்வமா பங்கெடுத்து படிச்சுட்டு அது ஆர்வமா பேசக்கூடிய அது சரியா விமர்சனம் செய்யக்கூடிய கை தட்டுங்க வசந்த் சார், கை தட்டுங்க. அப்படிப்பட்ட ரோகிணி அவர்களுடைய இந்த நிகழ்ச்சி இது அவங்களுக்கு இந்த ஒரு நாள். அதனால டிஸ்கவரி போலீஸ் நடத்துறோம். அதனாலதான் அதே மாதிரி அவங்க தொடர்ந்து திரைத்துறையில் இருக்கிற மகளிருக்காகவும் தொடர்ந்து பாடுபட்டு இருக்காங்க. மற்ற கலப்பணி சமூக பணி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அது விஷயம். ஆனா திரைத்துறை சார்ந்த அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதனால அவங்களும் சேர்ந்து இருந்தா இந்த நிகழ்ச்சி முழுமையாக இருக்கும் அப்படின்றதால அவங்க எல்லாரோடும் சேர்ந்து இந்த இடத்துல நாங்கள் நடத்துறோம். இதுதான் இந்த நிகழ்ச்சியோட இது. அதுவும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த மிக முக்கியமான 2 ஆளுமைகள்ல இன்னொரு தமிழ்ச்செல்வன் சார் தமிழ்ச்செல்வன் பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாங்கள்லாம் பார்த்து அவர் போன பாதைகள்ல நான் சொன்னதுக்கு முன்னோடிகள். அதுல மிக மிக முக்கியமான முன்னோடி அவர் இந்திய ராணுவத்துல மிகப்பெரிய பதவியில் இருந்து ஒரே நாள் முடிவெடுத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு சமூக பணிக்காக அவர் எழுத்தாளராக மாறி அவர் தொடர்ந்து அறிவொளி இயக்கத்தின் மூலமாக மிகப்பெரிய தமிழ்நாடு முழுக்க சேர்ந்து மக்களோடு சேர்ந்து மக்களாக அவர் கலந்துட்டு அளப்பரிய அறிவு விவசாயம் சொல்லக்கூடிய எல்லா இடங்களும் இன்றைக்கு தமிழகம் ஓரளவுக்கு பெண்ணியம் சார்ந்த ஒரு படி முன்னேறி இருக்கும் அப்படின்னா அதுல மிக முக்கிய பங்களிப்பு நிறைய ஆண்களை அவருடைய சாதனை மிகப்பெரிய சாதனை நிறைய ஆண்களை சமையலறை நோக்கி தள்ளி விட்டதுல அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. கரண்டியை பிடிக்க வச்சு அப்படி இருந்தாலும் குற்ற உணர்ச்சிக்காக ஆளாக்கின பங்கு இருக்கு. எனக்கெல்லாம் குற்ற உணர்ச்சி நான் போனது இல்லை. என்னால குற்றம் புக்கை படிச்சு பார்த்தாலே எனக்கு ஐயோ ஒரு கிச்சனுக்கு போக வச்சுட்டு வரேன் ஒரு பையன் இருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு போக முடியல. என்னுடைய சிச்சுவேஷன் வேற அடுப்பை பார்த்தாலே அந்த பக்கம் விட்டுருந்தேன். அதனால அந்த வகையில ஒரு சமூக பணியை அறிவு விவசாயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு அவர் இந்த இடத்துல வர்றது அது மட்டும் இல்லாமல் அவங்க ரோகிணி அவர்களே சொன்னாங்க. அவருக்கு அவங்களுடைய சமூக பணிக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தவர் தமிழ்ச்செல்வர்கள். எங்களுடைய என்ன அவர் இந்த நிகழ்ச்சியில் வந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. வசந்த் சார் பத்தியும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். திரும்ப அவர் சொல்ல வேணாம், அவரு கூச்சப்படுவார் நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரே விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னா அவங்களுக்கு ஆசை திரைப்படத்துல ரோகிணி அவர்கள் அது போல என்னென்ன படம் நடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு அந்த திரைப்படம் அவங்களுடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்துறதுல மிக மிக முக்கியமான ஒரு
ரோல் வந்து அது ஆக்டரா மறுபடியும் ஆசை. இந்த 2 படங்கள் வந்து அவங்கள அந்த 90ஸ்ல வந்து அதுக்கு முன்னாடிலாம் வந்து கதாநாயகியா நடிச்சிருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த 50 வருடத்துக்கு தொடருதுன்னா இந்த 2 படங்களை கிராஸ் ஆகாம அவங்க இந்த இடத்துல அடைஞ்சிருக்க முடியாதுன்னு தான் என்னுடைய நான் வந்து ஆழமா நம்புறேன். மகளிர் மட்டும் அது சரி. அப்போ அந்த மாதிரியான மைல்கல்கள்ல ஒரு மைல்கல்லா உருவாக்கி ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஆசை வரும்போது ஒரு பெரிய ஒரு சுற்றுவான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த நடிப்பை அவங்க வாழ்க்கையில பகிர்ந்து கொடுத்த வசந்த் சார் அது நான் எந்த 2002 ஒரு டாக்டர் பேசி இருக்கிறேன். அவருக்கு முதல் இந்தியாவின் தமிழ்நாட்டு முதல் சாட்சி காங்கிரஸ் வந்து நல்ல பார்த்து அவர் அப்படின்ட்டு நான் ரொம்ப அவர் பார்த்தோடனே அனுமதிக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்து புத்தகத்தை அந்த அளவுக்கு தீவிரமாக எங்கோ அழைப்பு இருந்தாலும் நல்ல விஷயங்களை தேடி அங்க தான் இருக்கணும். ஒரு பிடிவாத குணத்தோட தான் வந்து எந்த இடத்துலலாம் வந்து சமூகத்தை, ஏன்னா அவர் திசைகள்ல எழுதினவர். அவர் வந்து அடிப்படையில ஒரு எழுத்தாளர், சிறுகதை எழுத்தாளர், சிறுபத்திரிக்கையோட கனெக்ட் ஆனவர். அதனாலதான் அவரால் வந்து கேள்வி கல்வி மூலமும் ஒரு மாற்றத்தை தமிழ் சினிமாவில் உருவாக்க முடியும். அதற்கு காரணம் அவருடைய தொடங்கின பயணம். சாவி அவர்களுடைய வளர்ச்சி மூலமாக திசைகள் மூலமாக கலந்துக்கிட்டு அன்றைக்கு இருந்த எழுத்தாளர்கள் வந்து அவர் மட்டும்தான் விலகி சினிமா துறைக்கு வந்தார். அன்னைக்கு வந்து மாலன், பாலகுமாரன் அந்த கூட படித்தவங்க எல்லாரும் எழுத்துத்துறைக்கு போனதுக்கு அப்புறம் இவர் வந்து பத்திரிகை துறையிலிருந்து எழுத்துத்துறையிலிருந்து திரைத்துறைக்கு வந்ததாலதான் இன்று வரை அந்த விதை. ஏன் இன்றைக்கு என்னன்னா இலக்கியத்திலிருந்து உருவாகிறன் வாழ்நாள்ல அந்த விதை வந்து ஒரு நாளும் வந்து சுடை போறேன். சினிமாவுக்கு எந்த வழியில நான் இலக்கியத்திலிருந்து வர்றவங்க வந்து கடைசி வரைக்கும் அவனை பயணிக்க வைக்கிறதுன்னா அவன் அந்த ஆரம்பத்துல சேகரிக்கிற அந்த எண்ணெய் விதைகள், இலக்கியத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் விதைகள் அவனை கடைசி வரைக்கும் போராடி கடைசி வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு சிந்தனையாளனை உருவாக்கும். திரைத்துறையில இன்னைக்கு சாதிக்கிறவங்க எல்லாருமே நண்பர்கள். அந்த வகையில வசந்த் சார் வந்து அவங்கள கௌரவிக்கு வந்து மிக முக்கியமான நிகழ்ச்சி நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு போயிடும். நிகழ்ச்சிக்கு